எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 21 வயதுல ஒரு இளைஞன் இன்றைக்கு இருக்கிற இடங்களே வேறு. ஆனால் ஒருவன் புத்தகத்தோடு இருக்கிறான் என்கிற போது அவனை பாராட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. இவர் புத்தகத்தில் எழுதியிருக்கார் ஜனார்த்தன், இந்த பேனாவை எப்படி சட்டையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு தெரிகிற ஒருவனுக்கு தான் வாழ்க்கையை வசப்படும் அப்படின்னு எழுதியிருக்காரு. நான் எடுத்து பார்த்து கரெக்டா வச்சுக்குவேன், கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தங்கபுரத்தி பேனாவை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நல்ல வேலை நான் பேனா வச்சுக்கிற பழக்கமே இல்லை. அதே மாதிரி நீங்க ஜனார்த்தனா எப்போதுமே நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே அந்த ஒயிட் ஷர்ட், அந்த ஷூ, அந்த பேண்டோட அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ஜென்டில்மேனா இருக்கிற ஒரு கேரக்டரை நீங்க பார்க்கலாம். நான் கூட நினைப்பேன் தூங்கும் போது இப்படித்தான் தூங்குவாரோ அப்படின்னு. தன்னை மேம்படுத்தி கொண்டு எழுதி தமிழில் பேசி ஆங்கிலத்தில் நல்ல அறிவாற்றலை கொண்டு மேடைக்கு எந்த அச்சமும் இல்லாமல் தன்னை பொருத்தி கொண்டு. See, education is not a name of any degree or certificate that can be shown to others as a proof. Education is the name of our attitude, behavior, discipline, interaction. These are all known as education. இததான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுதானே கல்வியினுடைய நோக்கம். ஜனாதிபதி மாளிகைக்கு போனேன். ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிற கார்பெட் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. நான் அந்த நண்பர்கிட்ட நான் கேட்டேன், இல்லங்க உலக தலைவர்கள் நடந்த கார்பெட், உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் நடந்த கார்பெட், இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் நடந்த கார்பெட், விஞ்ஞானிகள் நடந்து அப்படிப்பட்ட கார்பெட்ல தான் நீங்க நடக்கிறீங்க என்று ஜனார்த்தனிடம் சொன்ன போது அந்த கார்பெட்டை தொட்டு கும்பிட்டுருக்காரு. இப்படிப்பட்ட யாரு ஜனார்த்தனை பார்த்தாலும் ஜனார்த்தனோட நெருக்கமா போயிடுவாங்க. அவருடைய பணி. ஜனா ஒரு செய்தி சொன்னார் தங்கமூர்த்தியை பத்தி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா புதுசா இருந்துச்சு. நாங்க பழகிட்டு இருக்கிற மகாசுந்தரோ நானோ ரவியோ மற்ற யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி சொல்றாரு. அவர் ஏன் வெங்கடேஸ்வரான்னு பேர் வச்சாரு? சுருக்கமா சொன்னா கனா கூட்டல் வினா விடை ஜனா. ப்ராடிஜிம்பாங்க அல்லது ஜீனியஸ் சொல்லுவாங்க. ஜனா நிச்சயமா ஒரு ப்ராடிஜி. என்ன ஜான் மேக்ஸ்வெல் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு குழந்தையோட தனிமையை அழகா எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து ஸ்ரீநிதினு ஒரு பாப்பா வருவாங்க அந்த புத்தகத்துல. அதுல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பசுமரத்தாணி மாதிரி ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய ஒரு எறும்போட அந்த குழந்தை விளையாடுறத அழகா அந்த நரேஷன் பண்ணிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஜனார்த்தன். புகழ் போதை, கழிவறை இன்னும் சிந்தனை கூடும், இதெல்லாம் ரொம்ப சொல்கிறார். உங்களுக்கு குழந்தை பருவத்தை பத்தி சொல்றாரு. அந்த அடோலசென்ட் ஆங்கிலத்தில் சொல்லப்பல கிட்டத்தட்ட இந்த 10 இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை பத்தி சொல்றாரு. அப்புறம் இளைஞர்களை பற்றி சொல்கிறார். பிறகு வயதானவர்களை பற்றி சொல்கிறார், 40-50கள் இருக்கிறவங்க. அப்புறம் வயதானவர்கள் அல்லது ஞானிகள்னு சொல்றாரு. கனவா காதலா இப்படி இருந்துச்சு. இது படிச்சுன்னு ஒரே ஸ்தம்பித்து போயிட்டேன். ஏன்னா நம்ம தம்பி கிட்ட பேசியிருக்கோம், அவர் காதல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதே இல்ல, அதை பத்தி பேசுறதும் இல்ல. நம்ம தம்பி வாழ்க்கையில எதுவும் காதலாம் இருக்குமா அப்படிலாம் உள்ள போய் பார்த்தேன். அது ஒரு காதல் கவிதை இருந்துச்சு. அப்ப எதுவும் இருக்குன்னு தெரியல, பட் காதல் கவிதை நல்லா இருந்தது. அதுக்கும் வாழ்த்துக்கள் ஜனார்த்தன். அதுல ஒரு சிலந்தின் காதல்னு எழுதியிருப்பாரு. குழந்தைகளிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தைகளிடம் தான் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒரு குழந்தையாக இருந்து அவர் அதை பதிவு செய்கின்றார். 8வது படிக்கும் போதே சொல்லியிருப்பேன், அவருக்கே தெரியும். ஜனார்த்தனன் படிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய கையெழுத்து போதாது, நீங்க படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கையெழுத்து என்னன்னா பத்தாது. அப்ப அந்த கிறுக்கல் என்னவோ இப்படி புத்தகத்தை என்னன்னா மீது பல கிறுக்கல்கள் எழுதிதான் இந்த புத்தகம் உருவானது போல. கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் இன்னும் இவர் மூலமா நம்ம இன்னும் நல்லா கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், ஷாக் ஆயிட்டேன். எப்படி ஒரு இந்த சின்ன வயசுல எப்படி முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அவர் நம்ம தமிழ்நாடு புதுக்கோட்டையில மட்டுமே இல்ல டெல்லியில கூட இன்டர்நேஷனல் யூத் அம்பாசிடர் அறிவிக்கிறதுக்கான இன்டர்வியூ போர்டில் நான் இருக்கேன். 18 வயசு எனக்கு. என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் ஒரு 10 செகண்ட் சிரிச்சுட்டு, now you are asking me what is administration, now I am laughing without answering, are you telling me to leave this room or did you ask why you are laugh அப்படின்னு அவரு I ask why you are laugh, that's called administration. கூகுள்ல சர்ச் பண்ணா ஈஸியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஸ்டர் ஜனன் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க அமேசான்லயே புக் ஆர்டர் பண்ணி இப்ப வீட்டுக்கே வர வச்சுக்கலாம். இது வரைக்கும் 76 நாடுகள்ல நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். 76 நாடுகள்ல நம்முடைய புத்தகம் அந்தந்த நாட்டுக்கு போயிருக்கு, தமிழ்ல வாங்கி படிக்கிறாங்க 76 நாடுகள். அதுக்கு நான் புஸ்தக பப்ளிகேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அமேசான் எடுத்திருக்காங்க. என்ன விரல்களில் மாட்டிக்கொண்டு சில எழுதுகோள்கள் எப்போது விடுதலையாகும் என்று அழுது கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் சாகும் வரை பிறருக்காகவே பயன்படுகிற சில தூயர்களை போன்றது நம்முடைய ஜனாவின் எழுதுகோள் என்று தன் மாணவனுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் வழங்குகிறார். வாழும் தன்னம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மிஸ்டர் ஜனாவினுடைய கனவு நிச்சயமாக நனவாகும். அந்த வெற்றி விழாவையும் நாம் எல்லாம் சிறப்பு நடத்துவோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சிறைப்பட